தெய்வத்தின் துணை யாருக்கு இருக்கும்? எந்த நிலை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட எனக்கு தெய்வத்தோட துணை இருக்குன்னு யாரால் சொல்ல முடியும்? ஒரு நல்ல யோகியால் தான் சொல்ல முடியும். சாதாரண பக்தனால் சொல்ல முடியாது. மகான்களால் தான் சொல்ல முடியும். ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பரை கல் கட்டி அவரை கடல்லையே விட்டாங்க. அப்போது நம்மளை மாதிரி ஆள் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? செத்து போயிருப்போம், மூச்சு திணறி. ஆனால் அந்த கடலில் கூட அவர் என்ன சொன்னார், அடடே இது நீ செய்யலப்பா, மனுஷன் செய்யல, கடவுள் செய்கிறாருன்னொன்னே கட்டாரத்துக்குன்னு கரையேறி வந்தார். பட்டினத்தார உதினியில் கழுகு மரம் ஏற்றுறாங்க மத்திய பிரதேசத்துக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கழுகு மரம் சாதாரண மனுஷனால் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது. நான் இந்த ஊன் உடலை எடுத்து ஒரு பாவமாக நான் செய்தது இல்லை. ஆனால் இது முன்பிரிவில் நான் என்ன பாவம் செய்தனோ தெரியல, அதுக்கு தண்டனை நீ தான் தரீங்கன்றார். மனிதன் கொடுக்குறான்னு சொல்லலைங்க. அதனால் அந்த கழுகு மரமே எரிஞ்சு போதும். அதனால் மகான்களை யாரால் அழிக்கவும் முடியாது. மகான்கள் எந்த கஷ்டத்தையும் அவங்க நின்று கலங்கந்தே கிடையாது. இப்போ நடக்கும், இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு வராங்க, கால் வரல சாமி, சுழுகு பிடிச்சிக்கிச்சு, நேற்று ஜுரம் வந்துடுச்சு சாமி, டயர்டாகி போச்சு, வர முடியலன்றார். அப்பர் காலாஸ்திரிக்கு போகிறார், போக முடியல, தவழ்ந்துக்குன்னு போகிறார். ஏன்? வெறி, இறைவனை அடையணும். அதுதான் அந்த மாதிரியான வெறி யாருக்கு வரும்? எந்த நிலையிலேன்னா மகான்களுக்கு மட்டும்தான் வரும். சராசரி மனுஷனுக்கு வராது. மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் கடவுளுக்குறாருன்னு நினச்சிப்பான். கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவான். இதுதான் மனுஷனுடைய செயல்பாடுப்பா. சொல்லு. அப்போ சாதாரண மனுஷனால அந்த மாதிரி தைரியமாக இருக்க முடியாது. சந்தோஷமாக இருந்தானே இருப்பான். தைரியமாக இருக்க முடியாது. தைரியமாக தான் இருப்பான். சந்தோஷமாக இருந்தால் கடவுள் மேலே நம்பிக்கை வரும். ஆனால் சந்தோஷம் போய் துக்கம் வந்துச்சுன்னா கடவுள் நம்பிக்கை போயிடும். பயந்தே வாழ்வோம். இதுதான் சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை. அப்போ அவங்களுக்கு தைரியம் வரணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரி யோகி ஆகணும். நல்ல யோகி ஆனான்னா அவனுக்கு தைரியம் வரும். 4 பேர் சேர்ந்து அடிச்சா கூட அடிச்சுட்டு போகணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராமகிருஷ்ணன் இவர் ரமணர் ஆசிரமத்தில் இருக்கிறாரு. ஒரு 3 திருடனுங்க போகிறானுங்க. ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறானுங்க. உடைக்கும் போது அவர் சொல்கிறாரு, கூட இருக்கிறவங்கள சொல்கிறாரு, டே அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறானுங்க, இந்த கற்பனை அடிச்சுட்டு போகிறாங்க. எதை இவர் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு யோசிக்கல. இவர் வச்சுக்கிற நாயை அடிச்சுட்டு போகிறாங்கன்னு வருத்தப்படுறாரு. இந்த கற்பனை எத்தனை போய் எங்கன்னா அப்படி மரப்பாக வச்சுக்கடா அப்படின்றாரு. அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சா உடைச்சானுங்க. இந்த கவலை 4 போடுங்கடான்னு போடுறாங்க. கால் மேலேயே போடுறாங்க அவரையும். அவர் ஒரு மகான். அவர் நினச்சிருந்தா அந்த 4 பேரையும் பத்மமாக்கி இருக்க முடியும் அவரால். ஆனால் அவர் செய்யலை. ஏன் தெரியுமா? அவன் அறிவு இல்லாத செய்கிறான் அப்படின்னு நினச்சிட்டார். இதுதான் மகானுடைய தன்மை. அதில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஓடி போய் மணிக்காரை கூப்பிட்டு ஓடிட்டான் போலீஸ் எடுத்துக்கணும். இவர் அடிபட்டார், ஆசிரமத்தையும் ஒடிச்சிட்டான். இவர் நம்மள அந்த என்ன பண்ணுவான், இன்னும் 4 போலீஸ்காரர்கிட்ட போய் ரிப்போர்ட் 4 ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்து பிடிச்சி கொடுக்கணும்னு. அவர் சொல்கிறாரு, ஏடா உனக்கு புத்தி இல்லையாடா? அவன் தான் புத்தி இல்லாமல் அந்த ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறான்னா அவன் லெவலுக்கு என்ன இறங்கி போய் சொல்லி அவனை பிடிச்சி கொடுன்னு சொல்கிறிய, போட்டேன்டான்னு போலீஸ்காரனை சொல்லி திருப்பி அமைச்சிடுறாரு. இதான் மகான். மகானுக்கும் சராசரி மனுஷனுக்கும் இதான் வேறுபாடு. அதனால் மகானால் தான் அந்த தைரியம் வரும், மனுஷனுக்கு வராது. ஏதாவது வந்துக்கினே தான் சந்தோஷமாக இருப்பான். எதானா இழந்தாட்டான இழுந்து இடிஞ்சு ஊந்துடுவான். இதுதான் மனுஷன் தன்மை. சொல்லு. அது என்னன்னா, மதுரையில் மாணிக்க வாசகரை அரசன் தண்டனை கொடுக்குறாங்க. இதில் காவிரி ஆற்றை அடைக்கணுன்றதுக்காக பிட்டுக்கு மண் சுமந்து சிவபெருமான் வர்றாரு. சரி. பிட்டுக்கு மண் சுமந்து அந்த பிட்டை சாப்பிட்றாரு. அப்போ யாருக்குமே தெரியல அந்த சுவை என்னன்றது. ஆனால் அவர் அடிபடும் போது எல்லா உயிர் மேலேயும் அந்த அடி விழுந்தது. அடி மட்டும் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அப்போ அந்த சுவை மட்டும் அவர் சாப்பிட்டா அப்போ சுவை மட்டும் யாருக்கும் தெரியல. அது என்ன காரணம்? இது ஏன்னா அந்த சுவை அவர் நாக்கு சாப்பிட்டது. ஆனால் அவரை சுமக்கிறவங்க தான் உலகத்தில் இருக்கிறவங்கலாம். சிவபெருமான சுமந்து திரியறவன் தான் இந்த உடல். அதனால தானே நந்தி வாகனம் நீ வச்சுக்குது. இந்த உடலெல்லாம் நந்தி தானே, உள்ளே இருக்கிறது தானே சிவம்.
இந்த நந்தி மேலே அவர் அடித்த உடனே உலகத்தில் இருக்கிற நந்தி உடல் மேலெல்லாம் அடிபட்டது. ஆனால் அவர் சாப்பிட்ட சுவை அடுத்தவனுக்கு போகாது, அது அவரோட போயிடும் அது. அதனால் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த அந்த அடி மண் சுமக்கலன்ட்டு மண்ணை வந்து சாட்டையில் அடிக்கும் போது அதை ஊரில் மதுரையில் இருக்கிற அத்தனை பேர் உடம்புலையும் அந்த காயம் பட்டது. காரணம் என்னென்னா எல்லாருக்குள்ளவும் கடவுள் இருக்கிறான்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் அது. சொல். அப்போ இன்பம் வரும்போது கடவுளை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஐயா அப்போ விஷயமா நினைப்பான் இல்லை, ரெண்டு விஷயத்தில் நினைப்பான். எப்படி நினைப்பான்? துன்பம் வரும்போது நினைப்பான் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லையா, கடவுளே என்னை இப்படி விட்டுட்டேன்னுவான். இன்பம் வரும்போது சொல்லுவான் இவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறேன், இதை பாதுகாக்கணுமே கடவுளேன்னு நினைப்பான். ஆனால் கடவுளை உண்மையாக நேசிக்கிறது கிடையாது. எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கடவுள் வேணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. வந்ததுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு கடவுள் வேணும், போயிடுச்சுன்னா வர்றதுக்கு கடவுள் வேணும். இந்த ரெண்டு வகையில் மனுஷன் வாழ்ந்துன்னு திரியிறான். ஆனால் எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, கடவுளே கதி. ஒரு விஷயம் சொல்கிறேன். மாணிக்க வாசகர் இது தாய்மான சுவாமி ஒரு ஜமீன் கிட்ட கணக்கு புள்ளி ஆகிறார். அவர் அன்னாடம் வந்து திருச்சி மலைக்கோட்டை தாய்மான் சாமிக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வார். அப்போது அன்னாடம் அவர் போகும்போது அந்த குளிர் காலம் அவருக்கு போக முடியல, ஒதுருது. இதை என்ன பண்ணுறான், ஏன்னா இந்த மனுஷனுடைய குணத்துக்காக இதை சொல்கிறேன். எதுவுமே உண்மை தெரியாத எப்படி வேணாலும் பேசிடுவான் இவன். மண்ணை என்ன பண்ணுறான், குளூரில் போகிற நீ ஜமீன் குளூரில் போகிறப்ப இந்த சால்வையை போத்தின்னு போ, நீ கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சால்வையை கொடுக்குறாங்க. யாருக்கு? தாய்மான் சாமிக்கு. தாய்மான் சாமி இந்த சால்வையை போயிட்டுன்னு கோயிலுக்கு போகிறார். போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு குப்பை தொட்டி ஓரம் ஒரு பிச்சை காட்சி குளூரில் உதிரில் எடுத்துக்கு உட்காந்துக்கிறான். தாய்மான் சாமி பார்த்தாரு, சி இவ்வளோ உதிரில் எடுத்துன்னு அந்தம்மா உட்காந்துக்கிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த சால்வை அப்படின்ட்டு இந்த சால்வையை எடுத்து அந்தம்மா மேலே போட்டுட்டு போயிட்டார். இதை சில கல்லணங்க இருக்கிறானுங்கள ஊரில் எப்பவுமே எதுவுமே எந்த உண்மையும் தெரியாமல் பேசுவேன். அவன் என்ன பண்ணிட்டான், போய் ஜமீன்தார்கிட்ட சொன்னான், சாமி சாமி நீ என்னமா அவன் குளூரில் போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சால்வை கொடுத்த, அவனுக்கு பொம்பளை சோக்கு ஜாஸ்தி, அவன் அந்த சால்வை அந்த பொம்பளைக்கு கொடுத்துட்டான்ட்டான். ஏன்னா மனுஷன் எப்பவுமே உண்மையை உணராதவன். எது ஒன்றா அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போடுவேன். எது உண்மை எது போய் ஆராய சக்தி கிடையாது இவனுக்கு. அந்த மாதிரி இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இவனுக்கு சாதகமாக இருந்தாலும் எடுத்துக்குவான், பாதகமாக இருந்தாலும் இருப்பான். கடவுள் அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் பாதகத்துக்கும் உட்பாடுறதில்லை, சாதகத்துக்கும் உட்பாடுறவன் இல்லை. கடவுள் தனித்து நிற்கிறவன். அந்த தனித்து நிற்கிறவனை நீ தனித்து போய் அடைஞ்சின்னா தான் அடைய முடியுமே தவிர உன் சுயநலத்தால் இறைவனை எவனாலையும் அடைய முடியாது. அதுதான் கடவுளுடைய வழிபாடு. அந்த மனோதைரியம் வந்தாலும் வரட்டும், போனாலும் போகட்டும், இறைவன் வேணையா. எனக்கு கடவுள் ரொம்ப கொடுத்தாருங்க அப்படின்னுவான் ஒருத்தன் கடவுளை ஊந்து கும்பிட்டான், பிச்சை எடுக்க விட்டான் என் கடவுள்னும். இது ரெண்டுக்குமே கடவுள் காரணமே கிடையாது. ரெண்டுக்கும் காரணம் நீயே, உன் கர்மாவே. இந்த ரெண்டு காரணத்துக்கும் கடவுள் மேலே போடுவான் பழி. மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னா இவனுடைய இயலாமையை விதி மேலே போடுவான், இல்லை கடவுள் மேலே போடுவான். இவன் மேலே போட்டுக்கவே மாட்டான், நான் செய்த முட்டாள்தானோன்னு சொல்லவே மாட்டான். இதனால் அந்த தைரியத்தை இழந்துடுறான் மனுஷன். அப்போ எப்போ அந்த அறிவு அவங்களுக்கு வரும்? யோகி ஆனான்னா வரும், உண்மையான யோகியாக இருந்தான்னா வரும். அந்த யோகி ஆகிற வரைக்கும் இவனுக்கு அந்த இது அந்த தெளிவு வராது. சொல். இப்போ பல பேரோட வாழ்க்கையில் சில காலகட்டம் ஏற்படும். அது என்னென்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை வரும். நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்க அந்த நிலையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. ஏன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத போது அவன் குழம்பிட்டான்னு அர்த்தம். அவன் குழம்பிட்டதுக்கப்புறம் ஒன்றுமே தெளிவு, எந்த செயல் செய்தாலும் தெளிவான செயலை செய்ய முடியாது. இதை நான் செய்வேன் சரியா தப்போ அப்படின்னு துணிவு இருக்கிறவன் செய்தால்தான் அது சரியாக ஆகலாம், தோல்வியாகவும் அடையலாம். ஆனால் அந்த தெளிவில்லாதவன் செய்யறதெல்லாம் தோல்வி தான் அடையும். அப்போ தெளிவாக இருந்தால் தான் ஒரு முடிவு எடுத்து இதை செய்ய முடியும். எல்லா நேரத்திலையும் ஒரு முடிவு எடுக்கணும். அது தெளிவானதாக இருக்கணும் அந்த முடிவு. நான் இதை செய்கிறேன், அதில் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நினைவோடு போய் செய்தான்னா வெற்றி பெறுவான். ஆனால் இதில் நான் வெற்றி பெறணும், இல்லை தோல்வி அடையக்கூடாதுன்னு சொன்னால் தோல்வி அடைஞ்சான்னா தோண்டு போயிடுவான். அதனால்
எந்த செயலாக இருந்தாலும் உலகத்தில் உனக்கு 1000 செயல்கள் செய்யணும்னு ஆசைகள் உண்டு. உனக்கு இறைவன் உனக்குன்னு சில செயல்களை வகுத்து வச்சுக்கிறான். அதுக்குள்ளே தான் நீ உழவ முடியுமே தவிர அதை கடந்து உன்னால் உழவே முடியாது. ஆனால் நீ என்ன நினச்சிக்கிற, இதை நான் செய்தேன்னு ஊரெல்லாம் டம்மார் அடிச்சுக்கிறீங்க. ஒரு செயலுமே செய்ய முடியாது. உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்கும். நீ ஒரு பணக்காரனாகிற, நான் பணக்காரனாக இருக்கணும்னு ஆசை வராதா? ஆனால் முடியலையே. எல்லா முயற்சிகளும் உன்னை விட அறிவு எனக்கு ஜாஸ்திக்குது, உன்னை விட திறமை எனக்கு ஜாஸ்திக்குது. ஆனால் நான் செய்யறதெல்லாம் தோல்வி அடையுது. காரணம் என்ன? இறைவன் எனக்கு வகுத்தது, என்னுடைய விதி வகுத்தது. அதுக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ளே தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பயணம் ஆகுமே தவிர அதை கடந்து இவன் நினைப்பெல்லாம் செயலாகாது. எவனுக்கும் நினைப்பெல்லாம் செயலாயிடுச்சுன்னா கடவுளுக்கே அங்கே வேலை இருக்காது. அப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பயம்ன்றதே லாபத்தை மட்டுமே கணக்கு பண்ணி வேலை செய்யறதுனால தான் பயம் வருது. ஆமாம். வெற்றி தோல்வியை கணக்கு பண்ணாமல் வேலை செஞ்சாங்கன்னா பயம்ன்றதே இல்லை, வராது. காரணம், ஒரு தொழில் செய்கிற எனக்கு இவ்வளோ ஓணுங்க, அதனால் நான் இவ்வளோ கடன் வாங்கி போடுறேங்க அப்படின்னு செய்யும்போது அது தோல்வி அடைஞ்சுன்னா உன் மரணத்தில் எத்துமே விடும். என்னுடைய செயல் செய்கிறேங்க, அது வெற்றி அடிட்டேன் தோல்வி அடிட்டேன்னு போனீங்கன்னா அந்த பயமும் கிடையாது, மரணமும் கிடையாது. அங்கே நம்ம செய்யறது சரியா தப்பான்னு மட்டும்தான் யோசிக்கணும். அது மட்டும் யோசிக்கணும். நான் சரியா செய்யணும், இறைவா எனக்கு துணை இருக்கணும். எந்த செயல் ஒரு ஸ்டெப்பு நீ இந்த பூமியில் எடுத்து வைக்கணும்னாலும் கடவுளுடைய துணை இல்லாத எந்த கொம்பனாலையும் வைக்க முடியாது. இந்த கால் அதை விட்டு நவராது. அப்போ இறைவனுடைய கருணை, இறைவனுடைய அருள், இறைவனுடைய சக்தி எனக்கு வேணும். இறைவா எனக்கு ஆதரவு கொடு, நான் ஒவ்வொரு செயல்லையும் செய்யணும், அது 4 பேருக்கு உபயோகப்படுத்தலாம். எனக்காக செய்யும்போது இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பார்ந்து போயிடும். இதுவும் பொண்ணா அப்படின்ட்டாங்க எல்லாருமே. எங்கள் சொந்தத்தில் எல்லாருமே சே இதுவும் பொண்ணா அப்படின்ட்டாங்க. இப்படி ஏன் வெறுக்கிறாங்க பெண் குழந்தைங்கள? உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். இப்போ பொண்ணுக்கு என்ன வயசு? பொண்ணுக்கு 26ங்க சார். 26 வயசு. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகலைன்னு வச்சுங்க, அந்த பொண்ணு எங்கே ஒன்றா தனியாக வர விடுவீங்களா? விட மாட்டோம். ஏன்? குழந்தை தானம்மா, அது ஒரு உருவம் தானே, போட்டுமே வரட்டுமே, ஏன் விட மாட்டீங்க? பொண்ணு. அப்போ பையனை எங்கே வேணாலும் போட்டு. இதுதான்மா வித்தியாசம். இந்த பெண் குழந்தை பிறந்ததுன்னா அதை அதிகமாக பாதுகாக்கணும். ஒரு ஆண் குழந்தை இருந்ததுன்னா தான் கொல்லி போடுவான், பொண்ணு கொல்லி போட முடியாது. அது இப்பெல்லாம் போட்டுக்கிறாங்க, ஏன்னா இப்போ மிஷினில் கொளுத்திடுறாங்க, போட்டுக்கிறாங்க. அது பிறக்கிற பொண்ணு மேலே தப்பு இல்லையே. பொண்ணு மேலேயும் தப்பு இல்லை, அவங்க மேலேயும் தப்பு இல்லை, 2 பேர் மேலேயுமே தப்பு கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் 3 பெண் குழந்தை பிறகுது, 3 ஆண் குழந்தை பிறகுது. ஒரு குழந்தை அழியா பிறந்து போகுது, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அது பிறந்து போகுது. இது யார் தப்பு? யாருடைய யார் தப்பு இல்லை. அப்புறம் அந்த குழந்தைய வீட்டை விட்டு தைத்திடுறாங்களே, எப்படி? அது தான் பெற்ற குழந்தை தானே. ஆமாம் சார். எப்போவுமே தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் தனக்கு பாதுகாப்புக்கு தான் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாகவே, எல்லா குழந்தைக்கும் பாதுகாப்பாகவே போனால் அவனுக்கு வெறுப்பு தான் வரும். பெண்ணுன்றது நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிக்கிறேன், பெண்ணுன்றது ஒரு புனித பொருள். ஆனால் அந்த பெண்ணு தரங்கெட்டு போகும்போது பயம் வரும் தாய் தகப்பனுக்கு. அதனால் ஒரு பெண்ணு கடைக்கு போனால் கூட ஒரு தாய் கூட போகணும், ஒரு பெண்ணு கடைக்கு போனால் தகப்பன் கூட போகணும். ஆனால் ஒரு புள்ள போனால் தேவையா? தேவையில்லை. அப்போது இந்த பெண்ணுன்றது பிறந்து அதை அடுத்தவங்ககிட்ட கட்டி கொடுக்குற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். அது ஒரு பெண்ணாக இருந்தால் பாதுகாத்துடலாம், 4 பொண்ணாக இருந்தால் எப்படி பாதுகாக்கிறது? அதனால் வெறுக்கிறாங்க. இது யார் மேலேயுமே தவறு கிடையாது. புரிஞ்சுதா? இப்போ ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருக்காருங்க சாமி. சரி. அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பாவமும் நிறையா பண்ணியிருக்காரு. அவர் நிறைய பண்ணுவார், பணம் வந்துச்சுன்னா பாவம் பண்ணுவாங்கல்ல, சகஜம் தானே. அது பாவம் பண்ணியிருக்காரு. அவர் நிறையா சொத்தும் இருக்குது. சரி. அதில் ஒரு சிறு தொகையை தர்மம் பண்ணுறாரு. நம்ம பாவத்தெல்லாம் அதில் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறு தொகையை தர்மம் பண்ணுறாரு. அதை பார்த்து ஒரு ஏழை என்ன பண்ணுறாரு, பார்த்து ஏங்குறாரு. இவன் டெய்லி இப்படி கொஞ்சம் பேருக்கு அன்னதானம், இந்த மாதிரி பணம் காசு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது, தர்மம்லாம் நிறையா பண்ணுறாரே, இந்த மாதிரி நம்மளுக்கும் பண்ணணும்னு ஆசையாக இருக்கே. ஆமாம். நம்மளுக்கு ஏன் பண்ண முடியலை? கடவுள் நம்மளை மட்டும் ஏன் இப்படி ஏழையாக படைச்சி வச்சுருக்கு? நான் எனக்கு வருமானம் அது மாதிரி நிறையா வந்துச்சுன்னா நான் ஒரு சிறு தொகையை மட்டும் என் வீட்டுக்கு வச்சுக்கிட்டு நிறையா பெரிய தொகையை நான் தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறேன். மூடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை இது. கை கால் இல்லாதவன் மரத்தில் இருக்கிற கொம்புவில் இருக்கிற தேனுக்கு ஆசைப்பட்டா கிடைக்குமா? கிடைக்காது. நம்மளால் என்ன முடியும் அதை செய்யணுமே தவிர அடுத்தவனை பார்த்து ஏங்கத்தில் பயனே கிடையாது. அவன் முன் செய்த நல்ல பயனுடைய விளைவு இந்த வாட்டி பணக்காரனாக இருக்கிறான். இந்த வாட்டி நான் பணக்காரனாகிறேன், யாருக்கும் தர்மம் பண்ண மாட்டேன், எதுவும் கொடுக்க மாட்டேன், நான் பணக்காரனாகிறேன்னா போகும்போது நான் எதை எடுத்து போகிறான்?
எதையும் எடுத்து போக முடியாது. தர்மம் பண்ணான்னா அவனுக்கு நல்ல பேரும் கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்கும். அதை யார் பண்ணுறானோ அவன் தான் கடவுளுக்கு உகந்தவன். அதை பண்ணாத நீ 1000 கோடி வச்சுனா கூட கடவுளுக்கு உகந்தவனா கிடையாது. அதனால் இல்லாதவன் ஏங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அது ஒருத்த கார் வச்சுன்னுக்கிறான் ஒரு ஊரில், வீடு கூட இல்லாதவன் நான் எனக்கு ஒரு கார் இல்லையேன்னு வருத்தப்படுறான். இதெல்லாம் அறியாமை. நம்மளால் எது முடியும் அது செய்யணும். இப்போது இந்த கொரோனா பீரியட் வந்தது, இந்த ஊருக்கு பக்கத்தில் 120 பேர் வாழறாங்க ஒரு வீடு இருளர். அந்த 120 பேருக்கு பக்கத்தில் இருக்கிறெல்லாம் வீடெல்லாம் நல்ல வசதியான வீடுங்க, எல்லாம் கோடீஸ்வரனுங்க தான். ஆனால் யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை. அதனால் நான் என்ன செய்தேன், இந்த ஆசிரமத்தை சார்பில் இன்னும் கவர்மெண்ட்டு கூட கொடுக்கல, அது மாதிரி நான் கொடுத்த மாதிரி யாரும் கொடுக்கல. அந்த இருளருக்கு 10 கிலோ அரிசி, 1 கிலோ எண்ணெய், 1 கிலோ பருப்பு, 1 பாக்கெட் ரஸ்க்கு, 1 பாக்கெட் பிஸ்கெட்டு, இதை வாங்கி கையில் 1000 ரூபாய், இதெல்லாம் இல்லாமல் கையில் 1000 ரூபாய் கொடுத்தேன் முதல் ட்ரிப்பு. சரி இது முடிஞ்சிடும் கொரோனாஸ்ன்னு பார்த்தேன், முடியல, தொடர்ந்துச்சு. தொடர்ந்ததால் 2வது வாட்டி என்ன பண்ணேன், ஒரு 10 கிலோ அரிசி, 1 புடவை, 1 லுங்கி, கையில் 1000 ரூபாய், 200 ரூபாய் காய்கறி, இதையெல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஆனால் நான் ஒன்றும் கோடீஸ்வரன் கிடையாது, நான் ஒரு பிச்சைக்காரன். யாராவது நீ 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதை வச்சுப்பேன், இன்னொருத்தர் 10 ரூபாய் கொடுத்தாருன்னா அதை வச்சுப்பேன், இந்த 20 ரூபாய் யாருக்காவது என்ன செய்ய முடியுமான்னு செய்வேன். இந்த மாதிரி மனசை பக்குவப்படுத்தணும். அடுத்தவன் சோறு இல்லாத அவதிப்படுறானே, நம்ம 3 வேளை சாப்பிட்றோமே, 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை அவனுக்கு கொடுக்கலான்ற எண்ணம் மனுஷனாக இருந்தால் வரும், மிருகமாக இருந்தால் வராது. மனித வடிவில் மிருகங்கள் ஏராளமாக இருக்குது. மிருகம் மட்டும்தான் ஒரு பொருளை அடிச்சுதுன்னா அது சாப்பிட்டுட்டு வேற ஏன்னா சாப்பிட்டோன்னு விட்டு போகாது, அதை எடுத்துக்கின்னு போயிடும் சிறுத்தை. அந்த மாதிரி வாழறவங்களாம் மனுஷன் கிடையாது. மற்றவனுடைய பசியை போக்குறவன் தான் மனுஷன். ஏன்னா மனிதன்றவனே கடவுளுக்கு சமமானவன், கடவுளுக்கு அடுத்தபடியாகிறவன் தான் மனுஷன். மீதி மிருகங்கள்லாம் அப்புறம்தான். அப்போ அப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய இனத்துக்கு நான் சொல்லுவேன் நாய் நன்றி கெட்டதுன்னு சொல்லுவேன் இல்லையா. எல்லாரும் நாய் நன்றி உள்ளதுன்னு வாங்க. நான் சொல்லுவேன் போதையில் ஹிஸ்ட்ரி எழுதும்போது நாய் நன்றி கெட்டதுன்னு எழுதும் போது நன்றி உள்ளதுன்னு எழுதிட்டான்னுவேன். எல்லாரும் இது ஒரு ஆச்சரியமாக தான் கேட்பாங்க. எல்லாருமே நாய் நன்றி உள்ளதுன்றான், ஆனால் நீ மட்டும்தான் நன்றி கெட்டதுன்ற, எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒரு மாடு இருக்குது, ஒரு 10 மாடு, ஒரு பெரிய வெக்கா பிரித்து போட்டிங்கன்னா 10 மாடு ஒன்றா உட்காந்து சாப்பிடும். ஒரு பொடி சாதம் எடுத்து வச்சிங்கன்னா காக்கா 100 காக்கா ஒன்றா சாப்பிடும். ஆனால் இந்த நாய்க்கு பாருங்கள், ஒரு பொடி சோறு வச்சுன்னா இதாலையும் துண்ண முடியாது, இது குட்டியை கூட உருணும். தன்னுடைய இனத்தையே வாழ வைக்காத அது என்ன நன்றி உள்ள ஜீவன். நான் வந்தா வாலாட்டம், பக்கத்து வீட்டுக்காரன் வந்தா கடிக்கும் இல்லையா. எதுக்கு எனக்கு வாலாட்டுது, அவனை பார்த்தா கடிக்குது. நான் சோறு போடுறேன், சுயநலத்துல என்கிட்ட வாழ்ந்து நிக்குது. அது அடுத்து வந்தா கொலைச்சாதான் நான் சோறு போடுவேன், அது கொலைகள் சோறு போட மாட்டேன், அதனால கொலைச்சி நிக்குது. இந்த பாரிஸ் கார்னர் பக்கம்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு கடையாண்டியும் ஒவ்வொரு பெரிய வாசப்படியில் ஒரு வாட்ச்மேனை போட்டு வச்சுருப்பான். ரோட்டில் போகிறவங்களெல்லாம் வாங்க சார் வாங்க சார்ன்னுவான். ஏன் சொல்கிறான், அவனுக்கு என்ன கொழுப்பா அந்த ஹோட்டலில் உள்ள போகிறதுக்கு. முதலாளி சம்பளம் கொடுக்குறான், அதனால் வாங்க சார்ன்றான். இவன் முதலாளி சரியாக சம்பளம் கொடுக்கலனா நாளைக்கு பக்கத்து ஹோட்டலில் உட்காந்து கூப்பிடுவான். அந்த மாதிரி இந்த நாய்க்கு கறி சோறு போட்டுனா உன் வீட்டு வாசப்படியில் படுத்துருக்கோம், சாம்பார் சோறு போட்டுனா கறி சோறு போடுறோம் வீட்டில் போய் படுத்துருக்கோம். அப்புறம் எப்படி நன்றி உள்ளது அது சொல்லுங்கள். என்ன இப்போ பார்த்தீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் என்ன எங்கேயோ உங்கள் வீட்டாண்ட பார்த்துட்டீங்க, சும்மா விட்டுடுவீங்களா. வாங்க சாமி ஒரு டீ சாப்பிடுங்க, ஒரு காபி சாப்பிடுங்க, ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க இல்லையா. ஆனா உங்களை நன்றி கெட்டவன் சொல்லிவிட்டு தான் குட்டியே சாப்பிட கூடாத பொருளை நன்றி உள்ளதுன்னு எப்படி சொல்றது. இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. அப்படி இருந்த நாயை ஏன் வளர்த்தான் அப்படின்னா, ஆதியில் ஒரு வீடோட ஒரு வீடு ஒட்டி கிடையாது. ஒரு ஊரில் 4 வீடு தான் இருக்கும். எந்த வீட்டில் திருடம் போடுவான், எந்த வீட்டில் போட மாட்டான்னு தெரியாது. அப்போது இந்த நாய் படுத்திருந்தால் தான் அவனை கடிக்கும். கடிச்சதுன்னா மனுஷன் பாம்பு கட்சி, புலி கட்சி, சிங்கம் கட்சி செத்தா கூட பொண்ணத்தை வீட்டு கொடுப்பான், நாய் கட்சி செத்தா பணம் கூட கொடுக்க மாட்டான். அவ்வளோ கொடூரமான பொருளை எதுக்காக வளர்த்தானா, திருட வரும் சாவணுன்றதுக்காக வளர்த்தான். அப்போ இப்போ பெட்டில் படுக்க வச்சுட்டு இவன் கீழே பத்தம் கிடக்குறான். என்ன பண்ணுறது கோராம. விவேகானந்தர் பற்றிலாம் விவேகானந்தர் புக்கெல்லாம் படிப்பாங்க ஐயா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 12 வருஷம் விந்துவை அடக்கி வச்சுட்டா ஒரு புள்ளி அது செயல்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்படி செயல்படும் போது அந்த பிரம்ம ஞானத்தை நம்ம அடைய முடியுமா? அடைய முடியும். 12 வருஷம் யார் அடக்கிறது?
இது அவர் அனுபவிச்சது அவர் சொன்னார். அவர் கல்யாணம் காட்சி பண்ணிக்கல, அதனால அவர் அடங்கினார். கல்யாணம் பண்ணின்னு பொண்டாட்டி புள்ள குட்டி கூட விளையாடுறவன் பிரம்மஞானத்தை அடைய முடியுமா? இது விளையாட்டு விஷயமா பேசுகிற விஷயம். அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. பிரம்மஞானம்ன்றது ரொம்ப கடினமான விஷயம். எவன் மனைவியை கூட வச்சுக்கிறானோ அவனால் ஒருபோதும் பிரம்மஞானம் அடைய முடியாது. ஏன்னா இவன் கட்டுப்பாடாக இருந்தானா இவன் மனைவி இவனை விட்டு போயிடுவா. அதனால் இவன் பலவீனமாக ஆகித்தான் ஆகணும். அப்புறம் எங்கே பிரம்மஞானம் அடையிறது? விவேகானந்தர் எழுதினார், விவேகானந்தர் பேசினார்னா அது சிங்கம், அது ஆன்மீக சிங்கம் விவேகானந்தர். அவரை மாதிரிலாம் இன்னொரு வாட்டி ஒரு ஆன்மீகவாதி இங்கே தோன்ற முடியாது பூமியில். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆன்மீகவாதியும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறான்னா அதுக்கு அடிகோல் விவேகானந்தர் தான். விவேகானந்தர்னு ஒருத்தர் இந்த பூமியில் இப்போ வரலன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆன்மீகவாதி ஒருத்தன் கூட வெளிநாடு போக முடியாது, சேர்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆன்மீகவாதி அவர் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சி அந்த 2 விந்துவையும் ஒன்றா இணைச்சார். அதனால்தான் அவர் கபாலமே வச்சுது மோட்சத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் சராசரி மனிதனால் அது முடியுமா? இது பேசுகிற விஷயம் இல்லை, இது செய்கிற விஷயம். செய்யறது முடியாது, பேசுறது யார் ஒன்றா பேசலாம். அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்க பிரம்மஞானத்தை அடைய ஒன்றும் முடியாது. போதும் அடைய முடியாது. சும்மா ஒரு கற்பனையான நான் பிரம்மஞானம் அடைஞ்சிட்டேன், கற்பனையில் இருக்கலாம், நிஜத்தில் இருக்க முடியாது. நிஜத்தில் கணவன் பிரம்மஞானத்தை கடைபிடிச்சான்னா மனைவி இன்னொரு கணவனை தேடின்னு போயிடுவா. இல்லை கணவன் சரியாக இருந்து மனைவி பிரம்மஞானத்தை ஒரு சின்ன புண்ணியம் பண்ணியிருக்கதான் நினைக்கிறேன். உண்மையை சொல்கிறதுக்கு தயக்கம் தேவை கிடையாது. பொய் பேசணுன்னா தயக்கம் தேவை. இது சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு யோசிக்கணும். உண்மையை சொல்கிறதுக்கு என்ன தயக்கங்குது? அதனால் நான் இந்த கடவுள் விஷயத்தில் பொய் பேசுறதே கிடையாது. எவன் எடுத்துக்கல நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. நான் சொல்கிறத சொல்லுவேன். எடுக்கலன்னா போய் எனக்கு என்ன லாபம் நஷ்டம்? எடுத்தால் உனக்கு நல்லது, உன் வாழ்க்கைக்கு நல்லது. அதனால் நான் எதை பற்றியும் தயங்குறதே கிடையாது, எதை பற்றியும் இது பண்ணுறதே கிடையாது. யார் கேட்டாலும் சொல்லின்னுக்கிறேம்மா. கொஞ்சம் கஷ்டம்தான் இது. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு சாமியார்கிட்ட 7 வருஷம் இருந்தாங்களாம் அந்த அம்மா வந்து கவர்மெண்ட் நர்ஸாக இருந்துருக்குறாங்க. 7 வருஷம் அந்த சாமியார்கிட்ட இருந்துக்கிறாங்க. ஒன்றுமே கற்றுக் கொடுக்கலையா. அவர் கடைசி காலத்தில் இந்த அம்மா கேட்டாங்களாம், என்ன சாமி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எனக்கு எதுவுமே தெரிஞ்சுக்கலையே நான். ஒன்றும் தெரிஞ்சுக்குவேண்ணா, நீ கண்ணு முன்னு உட்காந்து 2 சேர்த்துட்டாராம் அவர். சரி, அவர்கிட்ட 7 வருஷம் தான். இமயமலை சிவானந்தா கிட்ட ஒரு 3 வருஷம் இருந்தாங்களாம். அவரும் ஒன்றும் சொல்ல செத்து போட்டாராம். இப்படி நான் 10 வருஷம் 2 சாமியார்கிட்ட இருந்து ஒன்றுமே தெரிஞ்சுக்கல சாமி. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் உலகத்தில் யாரும் வந்து எல்லாரும் பேசுவாங்க, ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கின்னு 2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசி பார்த்துருக்குறோம். ஆனால் ஆளுங்களை உட்கார வச்சு கேள்வியை கேட்டு பதிலை சொல்கிறது நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்கல. ஆனால் ஆபத்தான விஷயத்தை செய்துன்னுக்கிறீங்களே நீங்கள். என்னது நான் சொன்ன ஆபத்துன்னு தெரிஞ்சுதாம்மா செய்துன்னுக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா ஆபத்துன்னு தெரியாது செய்திருந்தால் நான் ஆபத்தில் மாட்டிப்பேன் இல்லை, ஆபத்துன்னு தெரிஞ்சுன்னா நான் தப்பிச்சுப்பேன் இல்லையா. அதனால் நான் ஆபத்தான செய்கிறதாம்மா செய்துங்கிறேன். ஏன் செய்கிறேன் அப்படின்னா, நான் ஆபத்தில் மாட்டிக்கினா கூட பரவாயில்ல, ஆனால் அடுத்தவன் அறிவாளியாக மாறிடணும், எனக்கு அதான் என்னுடைய குறிக்கோள். அதனால் இதை செய்துங்கிறமான்னு ஏன் சொல்கிறேன்னா, ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, அவருடைய குருக்கிட்ட போய் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி கேட்குறாரு. அவர் குரு என்ன பண்ணுறாரு, இவருக்கு சொல்ல மாட்டேன்னு தத்துறாரு. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை தத்துட்டார். ஆனால் இவரும் அவரை விடமாட்டேன்றார், சும்மா போகிறார். அவர் போய் என்ன பண்ணுறாரு, சொர்க்கத்துக்கு வழி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, இதை நீ வேறு யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது, சொன்னீன்னா நீ நரகத்துக்கு போய்ட்டு உன் தலை வச்சு போயிட்டான்னுறார். சரின்னு கேட்டுன்னு வந்துட்டார். வந்துட்டு என்ன பண்ணார், ஸ்ரீபெரும்புதூர் கோபுரத்தில் ஏறி உலக மக்களே வாங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறேன்றார். அப்போ கூடக்கிறவன் சொல்கிறான், குரு என்னையா சொன்னார், உனக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உனக்கு வழி சொன்னார், நீ மற்றவனுக்கு சொன்னால் உன் தலையை வச்சிடும், நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொன்னார், அதை மறந்துட்டு நீ வந்து உலக மக்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறேன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராமானுஜர் சொன்னார், உலக மக்களெல்லாம் சொர்க்கத்துக்கு போவேன், நான் ஒருத்தன் தான் நான் நரகத்துக்கு போவேன், பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ பேர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் காரணமாக இருந்தேன்ல, அதுவே எனக்கு பெருமை என்னாரு. அது மாதிரி ஆபத்தை நான் சந்தித்தாலும் இவ்வளோ பேர் தெளிவடைகிறது எனக்கு சந்தோஷம் தானே. அது அதனால தான்மா செய்துன்னுக்கிறேன். எல்லாம் அப்பாங்கெல்லாம் என்ன ஆகிறாங்க, பிள்ளைங்கள வந்து சொத்து சுகத்தை விற்கிறாங்க. பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும், நல்ல நிலைக்கு கொண்டாடணும், நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் போகட்டும் அப்படின்ட்டு இப்போ தாய் தப்பெல்லாம் அதை தான் பண்ணின்னுக்கிறாங்க. ஆனால் பிள்ளைங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்மா அப்பா இருக்கிறது நமக்கு இடைஞ்சலாக இருக்குது,
நம்மளுடைய ப்ரிஸ்டேஜுக்கு அது சரியாக வரல அப்படின்னு அம்மா அப்பாவெல்லாம் போய் அநாத ஆசிரமத்தில் சேர்த்துன்னுக்குறாங்க இல்லை. ஆனால் இது இப்போ மட்டும் நடக்கலை, அன்றைக்கே மகாபாரதத்துலேயே நடந்தது. அது திருதராஷ்டிரம் பண்ணுற சேஷ்டை பிடிக்காம எவ்வளோதான் சத்தியவதி சொன்னாலும் கேட்காம தாய் அரண்மனையை விட்டே வெளியேறிட்டாங்க இல்லையா. காட்டில் போய் வாழ்ந்து செத்தாங்க. அன்னைக்கு நடந்தது இன்றைக்கும் நடந்துன்னு பூமியில். அதே நேரத்தில் இந்த ஞானத்தை பற்றி இதனுடைய சக்தி என்னான்னு நான் சொல்லின்னுக்கிறேன். பல வருஷமாக 40 வருஷமாக பேசின்னுக்கிறேன். அந்த காந்தாரியினுடைய தவம் வீணாச்சா அப்படின்னா வீணாகலை. அப்போ துரியோதனுடைய உயிரை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்? காந்தாரி கண் திறக்கணும் இல்லை. காந்தாரி கண்ணை திறந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா நிர்வாணமாக நிற்கணும் துரியோதனை. அந்த நிர்வாணத்தை தன்னுடைய தாயை பார்க்கணும். பார்க்கும்போது அவனுடைய உடல் வஜ்ரமாக மாறிடும். அந்த வஜ்ரமாக மாறின உடலில் எது அடித்தாலும் அடிபடாது அப்படின்றதுக்காக அந்த வேதவியாசர் சொல்கிறார், ஒரு புள்ளியானா காப்பாற்றிக்கோ அப்படின்ட்டு இல்லை. அதான் சொன்னார் இல்லை, நான் சொல்ல. ஆமாம். அப்போது அதை துரியோதனங்கிட்ட அம்மா சொல்கிறாங்க, நைனா போய் குளிச்சுட்டு நிர்வாணமாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னுட்டு தாய்கிட்ட ஒரு புள்ள எப்படி நிர்வாணமாக வர்றது, பருவம் வந்த புள்ள. அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். மனைவிக்கும் தாய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. மனைவி செய்கிற வேலையே தாயால் செய்ய முடியாது. தாய் ஒரு 10 வயசு 15 வயசு வரைக்கும் தான் ஒரு பிள்ளைக்கு தொண்டு செய்ய முடியும், கடைசி வரைக்கும் செய்ய முடியாது. ஆனால் மனைவி கடைசி வரைக்கும் செய்வாள். அதனால தான் சொன்னால் தாய்க்கு பின் தாரணும். தாய் பிள்ளைங்களுக்கு பாதி காலம் வரைக்கும் அவள் காப்பாற்றுறா, மீதி காலத்தை மனைவி காப்பாற்றுறாடான்னு. ஆனால் இப்போ கணவனும் அதை மதிக்கிறதில்லை, மனைவிங்களும் அதை மதிக்கிறதில்லை இல்லையா. அந்த மாதிரி அந்த துரியோதனனை குளிச்சுட்டு வர சொல்கிறான். கண்ணம் பார்த்தான், இவன் இப்படி போனான்னா பீமனால் இவனை கொல்ல முடியாது, எந்த கதாயுதமும் இவனை தாக்காது அப்படின்ட்டு. என்னடா ஒரு பித்த தாய்கிட்ட போய் நிர்வாணமாக போய் நிற்கிற, ஒரு இலையானா வச்சு மறைச்சிக்கின்னு போடா அப்படின்னு. அந்த இலையை வாழை இலையை வச்சு கட்டிக்கின்னு வந்ததால் அவனுடைய உடல் முழுக்க வஜ்ரமாக மாறிச்சு. ஆனால் அந்த தொடைப்பகுதி மாறாது போச்சு. அந்த தொடைப்பகுதி மாறாத போனதால் அந்த போரில் என்ன பண்ணிட்டான், துரியோதனை பீமன் எப்படியோ அவனை அடிச்சு பார்க்குறான், அடிக்க முடியல. அப்போ கண்ணை மறைஞ்சுன்னு சொல்கிறான், தொடையில் அடிடா அப்படின்றான். ஏன்னா அங்கே அடித்தா தான் அவனுக்கு உயிர் போகும். அதனால் அந்த தொடைப்பகுதி வஜ்ரமாக மாறல, அதனால் தொடையில் அடித்த பிறகு அவன் சாவான் இல்லை. அப்போது அந்த சும்மா அவள் கண் கட்டிக்கின்னு காத்துன்னு இருந்தா காலம் ஃபுல்லாக. அந்த கண் கட்டினதால் அதனுடைய சக்தி எவ்வளோ, ஒரு மனுஷனை கொல்லாத அளவுக்கு வஜ்ரமாக மாற்றக்கூடிய அந்த நெருப்பு மாற்றி, அதுதான் அந்த யோக நெருப்பு. அதனால தான் இதை உருப்படியாக செய்யுங்க. இது ஏதோ உபதேசம் வாங்கிறதால ஒரு பயனும் இல்லை, இதை செய்திங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கே உதவும் அப்படின்னு சொல்லினுக்கிறேன். அதுக்கு தான் சொல்லும். அப்போது கடைசியில் கிருஷ்ணர் சொல்லி தான் அதுவும் பண்ண முடிஞ்சது. ஏமா கிருஷ்ணரால தான் அது துரியோதனை தடுத்தது. ஆமாம், கிருஷ்ணனால தான் பாண்டவருங்க ஜெயிக்க முடிஞ்சது, இல்லைன்னா கௌரவருங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கிருஷ்ணனுக்கே சாபம் கொடுத்தா காந்தாரி. என்ன பண்ணா, வேடனால நீ கொல்லப்படுவ, அவனோட வம்சமே அழிஞ்சு போயிடும், யாதவ வம்சமே அழிஞ்சிடும் அப்படின்னு சாபம் கொடுத்தான். இன்றைக்கி இந்தியாவில் 3/4 பாகம் யாதவர் தான் இருந்தாங்க ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி யாதவரே சில குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, காந்தாரியினுடைய சாபம் இன்றைக்கும் நடந்துன்னுக்குது. நம்ம கும்பகோணத்தில் ஒரு கோயில் இருக்குது, இந்த கல்யாணம்லாம் நடக்குது தெரியுமா? திருமணஞ்சேரி ஒரு குளம் இருக்குது. ஒரு குளம்னு இருந்ததுன்னா அதில் தவளைங்க உருவாயிடும். எங்கே தவளை உருவாகுதோ அங்கே பாம்பும் உருவாயிடும். அந்த கோவில்களில் ஒரு மகான் இருந்தார். அவர் தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணும்போது அந்த குளத்தில் ஒரு தவளையை பாம்பு பிடிச்சிக்கிச்சு. பாம்பு பிடிச்சின்னா உடனே முழுங்கதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தானே தள்ளும்.
இது தள்ள தள்ள அந்த தவளை கத்தியும் கிடக்குது. இதை நான் கூட சின்ன வயசில் என்ன பண்ணுவேன், இந்த மாடு மேய்க்கும் போது பாம்பு வந்து தவளையை பிடிச்சிக்கும், அது கத்தும், அதை உன்னிப்பாக கவனிப்பேன். நான் எந்த பக்கம் கத்துதோ போய் அந்த பாம்பை கொண்டுடுவேன், பாம்பை கொண்டுடுவேன். இது எனக்கு ஒரு தமாசா இருக்கும் அப்போல்லாம். இப்போ பயமாக இருக்குது, அப்போ தமாசா இருந்தது அது. அந்த மாதிரி அந்த தவளை வந்து கத்துறது இவருடைய தியானத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது. அதனால் அப்போ அவர் சாபம் கொடுக்குறாரு, இந்த குளம் இருக்கிற வரைக்கும் ஒரு பாம்போ ஒரு தவளையோ உருவாகக்கூடாதுன்னு. இன்றைக்கி வரைக்கும் இல்லை, அதில் பாம்பும் இல்லை தவளையும் இல்லை. ஆமாம், அந்த அந்த கோயில் குளத்தில் இருக்கிற தண்ணியில். அப்போது மகான்களுடைய வார்த்தைகள் பொய்யாகவே ஆகாது. பொய்யான விஷயத்தை மகான்கள் பேசுறது கிடையாது. உலகத்தில் எது நடக்க போதோ அதை மட்டும் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அது அந்த காலத்துக்கு எடுபடாமல் இருக்கும். ஆனால் அதுதான் நடைமுறைக்கு வரும். அந்த மாதிரி வந்ததுதான் மகாபாரதம். தாயோட சாபம் பிள்ளைகளுக்கு பலிக்கும், எல்லாரும் பலிக்கும். நல்ல தாயாக இருந்தால், கண்ட தாயாக இருந்தால் எப்படி பலிக்கும் சொல்லு? தாயின்னு பேர். ஆனால் சில பிள்ளைங்கள தன்னை அர்ப்பணித்து வளர்க்குற தாயும் உண்டு, பிள்ளைய கெடுக்கிற தாயும் உண்டாச்சு. அப்போ எந்த தாய் இது பலிக்கும்? அதனால் தாய் பல விதம் இருக்கிறாங்க. பேர் என்னமோ தாய் தான் சொல்லு. மாமியார் மாமனாரை தன்னுடைய தாய், நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். ஒரு மாமியார் மாமனார், நீ தாயை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, உனக்கு மாமியார் மாமனார் தான் தாய் இல்லையா? உங்கள் அம்மா அப்பாவுக்கு அவங்க மருமகள் தான் பொண்ணு. அப்படி வாழ்ந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது நீட்டு. ஆனால் இங்கே வந்த உடனே மாமியார் இருக்குது எஞ்சலாக நடிச்சு தத்துறீங்களே, அது என்ன அப்புறம் தாய் அங்கே பேயா இல்லை மாறி போகிறீங்க. அதனால் நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் தாய் ஸ்தானமும் மருமக ஸ்தானமும் பிள்ளைங்க ஸ்தானமும் சொல்லு. ஐயா, இப்போ வந்து ஒரு மனிதன் இருக்கிறாரு, அவர் வந்து கோவிலுக்கும் போல சாமியும் கும்பிடல, சரிங்களா? அவர் வந்து எந்த பாவம், அவர் கண் தெரிஞ்சு எந்த பாவமும் பண்ணல. அவர் வந்து நேர்மையாக உழைக்கிறாரு, தன்னோட குழந்தை, தாய் தகப்பன், மனைவி, குழந்தை நல்லபடியாக வாழ வைக்கிறார். முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியம் தர்மமும் செய்கிறார். அவருக்கு வந்து உதவின்னு கேட்குற உதவுறாரு. அவர் எந்த கோயிலுக்கும் போல, எந்த அபிஷேகம் பூஜை எதுவுமே பண்ணல, தான் உழைப்பே தெய்வமாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கோவிலுக்கும் போகிறாரு, எல்லா சாமியும் கும்பிடுறாரு, முக்தி அடையிறதுக்கு இந்த மாதிரி குருமார்கள் தேடி பயணமும் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள கடவுளோட அருள் யாருக்கு கிடைக்கும்? எந்த பாவமும் பண்ணாத கோயிலுக்கு போகாமல் இருந்தால் தெரியுமா, அவருக்கு தான் கிடைக்கும். ஏன்னா நான் கோயிலுக்கு போகிறேன்னு கோயிலில் இருக்கிற தேங்காயெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது. சாமி கும்பிட போகிறேன்னு கோயிலுக்கு போகிறேன்னு கோயில் சொத்தெல்லாம் கொள்ளாச்சின்னு இருக்கக்கூடாது. சாமியை கும்பிட்றேன், ஆனால் செயல் சரியில்லையே. ஆனால் சாமியே கும்பிடல, செயல் நல்ல செயலாகுது. நல்ல செயலாக எவங்க தான் அவனுக்கு தான் இறைவன் துணை இருப்பான் சொல்லு. பிரம்மசூத்திர இருப்பது அவசியம் என கருதுவது ஏன்? நமது முயற்சிக்கு அது எவ்வாறு பணிபுரிய முடியும்? கடவுளினுடைய துணை இல்லாமல் உன் முயற்சியே கிடையாது. உனக்குள்ளே நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாருன்னு. கடவுள் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம். அந்த முயற்சின்றதுன்னா அறிவுன்னு அர்த்தம். அந்த அறிவுபூர்வமாக நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றி அடையும் போது உங்கள் மனம் சந்தோஷப்படுது, அதில் தோல்வி அடையும் போது உங்கள் மனம் துக்கப்படுது. ஆனால் கடவுளினுடைய துணை இல்லாமல் ஒரு மனிதன் கூட நடமாடவே முடியாது. ஏன்னா கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்குள்ளே இவன் நடக்கிறது, ஓடுறது, உட்கார்றது, செய்கிறது எல்லா செயலுக்கும் அடிப்படையே. கடவுளுடைய துணை இல்லைன்னா இவன் வெறும் போனமாக தான் கிடப்பான். அதனால் எல்லா செயலுக்கும் கடவுளே காரணம்னு செய்கிறவன் தான் முழுமை அறிஞ்சவன் அர்த்தம். அதனால் கடவுளை உணர்ந்து கடவுளுடைய என்னுடைய செயல், அதனால்தான் பட்டினத்தார் உஜினியில் சொல்லுவார், என் செயலாவது யாதொன்றும் இல்லை, உன் செயல் என்றே உணர பெற்றேன் அப்படின்வார். நான் செய்கிறேன்றது நான்ன்ற பொருள் தான் கடவுள் உள்ளோம். அந்த நான்ன்ற பொருள் உள்ளே இல்லைன்னா நீன்றதே ஒன்று இல்லை. அதனால் எல்லா செயலும் கடவுளுடைய துணையோடு தான் உன்னுடைய முயற்சிகளில் நீ ஈடுபடுற. கடவுளும் மனுஷன் சேர்ந்து தான் உலகத்தில் நடமாடின்னு இருக்கிறோம். அதனால் கடவுள் செயல் கண்டிப்பாக தேவைம்மா. திரிகால ஞானிகள் சொல்லப்படுவர்கள் யார்? நமது குறைகளை தீர்க்க முடியுமா? யாராலையும் யார் குறையும் தீர்க்க முடியாது. எந்த ஞானியும் தீர்த்தவனும் கிடையாது. சும்மா ஏமாத்தின்லாம் இருக்கிறதுக்கு இல்லை. எந்த ஞானியும் ஏமாத்தலை. இன்றைக்கி இருக்கிற ஆன்மீகவாதிங்க நான் இதை தீர்த்துறேன் அதை தீர்த்துறேன்னு எவனுக்கும் எவனாலையும் தீர்க்கவே முடியாது. தீர்க்க முடிஞ்சதுன்னா இந்த உலகத்தில் துன்பம்ன்றதே ஒன்று இருக்காது, கஷ்டம்ன்றதே ஒன்று இருக்காது, கவலைன்றதே ஒன்று இருக்காது.
எல்லாத்தையும் அவங்களே தீர்த்துடுவாங்க. அதனால் யாராலையும் மற்றவனுடைய செயலை தீர்க்கவே முடியாது. தீர்க்கறதுக்கு வழி சொல்ல முடியும், அவன் தான் தீர்த்துக்கணுமே தவிர இன்னொருத்தர் வந்து தீர்த்துறதா இருந்தால் இந்த உலகத்தில் யாராவது கஷ்டப்படுவாங்களா, யாராவது சாகுவாங்களா? நம்மளே எண்ணி பார்த்தாவே உண்மை தெரியும். அதனால் எந்த மகானும் எந்த ஞானியாலையும் யாருடைய துன்பத்தையும் தீர்க்க முடியாது. அவன் துன்பத்தை அவனே அனுபவிக்கணும். அவன் துன்பத்துக்கு காரணம் எதுவும் சிந்திக்கணும். சிந்தித்து செயல் புரிஞ்சு அதை சீர்படுத்திக்கணுமே தவிர அவர் தீர்த்துருவார் இவர் தீர்த்துருவார்னா உனக்கு இன்னும் ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம், உண்மை தெரியலன்னு அர்த்தம். அதனால் உன்னுடைய கஷ்டத்தை நீ தான் தீர்த்துக்கணும், என்னுடைய கஷ்டத்தை நான் தான் தீர்த்தணும். என் கஷ்டத்தை நீ தீர்க்கவும் முடியாது, உன் கஷ்டத்தை நான் தீர்க்கவும் முடியாது. ஏமாற்றக்கூடாது தெய்வீகத்தில் முதல்ல நான் சொல்கிற விஷயமே அதுதான். அதனால் நான் தீர்த்துறேன் நீ தீர்த்துறேன்றது ஏமாத்தின்னுக்குறோன்னு அர்த்தம். யார் கஷ்டத்தையும் யாரும் தீர்க்க முடியாது. கடனாக இது ஒரு 1000 ரூபாய் கொடுத்து தீர்த்துறதுக்கு, கஷ்டத்தை அன்றைக்கி கஷ்டத்தை தீர்த்துறதுக்கு. இது வாழ்க்கையில் நீ பிறந்ததுலேருந்து சாக போகிற வரைக்கும் கஷ்டம் இருக்குது. இதை போய் யார் தீர்க்க முடியும்? நீ தான் தீர்த்துக்கணும். இதனால் யாராலையும் தீர்க்க முடியாதுமா. சம்சாரத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தை நடத்த வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆமாம். பொருள் தேட வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு பூஜை செய்யக்கூட நேரம் இருப்பதில்லை. ஆனால் மறுபிறவினால் நல்ல பலன் கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்காது. பூஜை செய்தினா தானே உனக்கு கடவுள் மேலே எண்ணம். சம்சாரம் சம்பாதிக்கணும். எத்தனை மணி நேரம் வேலை செய்யுங்க? 24 மணி நேரமாக ஒரு மனுஷன் வேலை செய்கிறான். 24 மணி நேரமாக குடும்பத்தில் பொம்பளை சோறாக்குறா. டிவி ஆண்ட உட்காந்து ஒரு 3 மணி நேரம் நேரத்தை போக்குறோம். பேப்பர் வச்சுக்கின்னு ஒரு 3-4 மணி நேரம் பேப்பரில் பொழுது போக்குறோம். அப்புறம் கடவுளை பூஜை பண்ண கூட நேரம் இல்லைன்னா ஏமாத்தின்னுக்குறோன்னு அர்த்தம். ஏன்னா மனிதன் 24 மணி நேரம் எவனும் வேலை செய்ய முடியாது. அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் போதும், ஒழுங்காக போய். அந்த 8 மணி நேரம் வேலை செய்தான்னா அவன் குடும்பம் சீரும் சிறப்பமாக இருக்கும். ஆனால் அவன் வேலை வெட்டிக்கு போகாத 6 மாதம் சுற்றிட்டு 2 மாதம் வேலைக்கு போனால் குடும்பம் கஷ்டப்படும். அதனால் கடவுளை வழிபட நேரம் இல்லைன்னு யாரும் சொன்னால் அது பொய், நிஜம் கிடையாது. சாமி, நமது அன்றாட வாழ்வில் நம்ம அறியாமலே சில பாவங்களை செய்து விடுகிறோம். சரி, ஏன் எதற்காக செய்ய வேண்டும்? இப்போ சில பேர் பாவங்களை தெரிஞ்சே செய்வாங்க, சில பேர் தெரியாமையே நடந்துடும். அது தெரிஞ்சு செய்யட்டும் தெரியாமல் செய்யட்டும், இனிமேல் திருத்திக்கோ. இது வரைக்கும் செய்தது போகட்டும். இனிமேல் போகிற காலத்தில் கடவுளை நாடி தர்மத்தை நாடி போனீங்கன்னா செய்த பாவங்கள் அத்தனையும் விமர்சனமாகும். அதை விட்டுப்பட்டு நான் பாவம் பண்ணுவேன், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு சாமர்த்தியங்குது, நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணினா நீ பின்னாடி நரக வேதனை பட போகிறேன்னு அர்த்தம். சாமி, கடவுளின் பக்தி கொண்டவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளவர்கள் என்று நியாயன்மார்களின் சரித்திரம் சொல்கிறது. ஆனால் அனுஷ்டங்களில் சிறிது பிசுங்கினாலும் பெரும்பாவம் என்று சொல்வது ஏன்? தன்னுடைய மகனையே உணவாக சமைத்து போடுற கதைகளை கூட நாம் படித்து இருக்கோம். அதை ஏற்க வேண்டுமா? ஏற்கிறதோ ஒருத்தர் செய்கிறத ஏற்கிறதோ ஏற்காததான் அவங்களுடைய மன சம்பந்தப்பட்டது. அவங்க மற்றவங்க ஏற்றுக்கணுன்றதுக்காக அவங்க செய்யலை. ஆனால் அவங்களுக்கு எது சரின்னு பட்டதோ அதை செய்தாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கணுன்றதுக்காக அவங்க செய்யலை. அவங்க இறைவனை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் தன்னுடைய மகனை சீராளன் பேர், அந்த சீராளனை கொன்று கறி சமைச்சு வைக்கிறாங்க. அதுக்கு யாராவது நம்மளால் செய்ய முடியுமா? அது செய்ய முடியாது. ஏன்னா மனம் உள்ள ஒருவனாலையும் செய்ய முடியாது. இதை அவங்களுக்கு மனமே கிடையாது, ஆன்மா மட்டும்தான். அப்போ ஆன்மா மட்டுமா இருந்ததால் இறைவனை முழுக்க நம்பினாங்க. இறைவன் சொன்னார் செய்தேன், இறைவன் சொன்னார் செத்தேன், இறைவன் சொன்னார் வாழ்ந்தேன் அப்படின்ற இறைவனோட கலந்ததால் அவங்க அந்த சீராளன்ற குழந்தைய கொன்று கறி சமைச்சு வச்சாங்க. அதனால் அந்த இறைவன் வந்தப்போ அந்த செத்த குழந்தை கூட உயிராக வந்துடுச்சு. அந்த சிவபெருமான் கூப்பிடுறாரு சீராளா அப்படின்னும் போது சீராளம் வந்துட்டோம். ஆனால் அங்கே சமைச்சு வச்சுக்குது. இது தெய்வ பக்தியினுடைய உச்சம். இது மற்றவங்க ஏற்றுக்கணுன்றதுக்காக அவங்க செய்யலை அந்த செயலை. அது உங்களுக்கு சிலருக்கு அருவருப்பாக இருக்கும், சிலருக்கு ஐயோ இப்படி ஒரு பக்தி செய்கிறாங்களே அப்படின்றதும் இருக்கும். இது இந்த 2 பேருக்காகவும் அவங்க செயல் இல்லை. அவங்க செயலை அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது அவங்க செய்தாங்க. உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க, அதுதான் ஏற்றுக்க முடியும். ஏன்னா மற்றவங்க சொல்கிறத யாரும் ஏற்றுக்கிறதே கிடையாது. தாய் சொன்னதை ஏற்றுக்கல, தகப்பன் சொன்னதை ஏற்றுக்கல, மனைவி சொன்னதை ஏற்றுக்கல, யார் சொன்னதையும் ஏற்றுக்க மாட்டான். அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதுதான் அவன் செயலாக இருக்கும். அதனால் உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க. தன்னை எப்போதுமே நேசிக்க வேண்டும் என்று பக்தர்களை சோதிக்கும் கடவுள் சுயநலவாதியா?
கடவுள் எப்பவுமே என்ன நினைன்னு எங்கே சொல்லிக்கிறாரு? எங்கேயுமே சொன்னதில்லை. ஆனால் பக்தனுடைய வெறி, அந்த பக்தனுடைய உச்சக்கட்ட தெய்வீக பக்தி, இதனால் அவன் எந்த நேரமும் அவன் நினச்சின்னு இருக்கிறான். தெய்வத்தை அப்படி நினைக்கணும். தெய்வம் எங்கே இருக்குது? உனக்குள்ளவே இருக்குது. ஆனால் இந்த அஞ்ஞானிகள்னா உடலை மட்டும் நம்பிக்கின்னு வாழ்கிறாங்க. உடல் சாக போதுன்றதை உணர்றதில்லை. உடல் மண்ணில் அழிய போதுன்னு உணர்றதில்லை. ஆனால் அழியா உயிரை நினைக்கிறது தான் கடவுளை நினைக்கிறது. உன்னுடைய உயிர் உன் உடலில் இல்லைன்னா உன் உடல் நயா பைசாக்கு உதவாது. அதனால தான் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொன்னார், ஊத்த குழியில் மண்ணெடுத்து உதிர புனலில் உண்டை சேர்த்து வாய்த்த குயவனா செய்யும் மண்ணு பாண்டம் வரைவோட்டுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பே என்னார். பரிகாசமாய் கடித்த பாம்பு பல பேர் அறிய மெத்தை வீங்கி பரிகாரம் ஒரு மாது பாற்ற போது பையோடு கழன்றது என்று ஆடு பாம்பேன்னாரு. இப்படிலாம் செய்த குழந்தை ஒரு நயா பைசா கூட உதவாதுடா. ஒரு பிளாஸ்டிக்கு குடங்காது இது உடஞ்சி போச்சுன்னா போட்டீங்கன்னா வேறு பொருள் கொடுப்பான், இதே போய் வேறு பொருளாக செய்வான். ஆனால் உன் உடல் பெருசுன்னு நினச்சிங்கிறிய, இது செத்துதுன்னா ஒரு பைசா கூட உதவாது. ஒரு ஆடு செத்தா தோலை உரிச்சு மோளம் கட்டுவான், ஒரு மாடு செத்தா மோளம் கட்டுவான். எல்லா பொருளும் உதவுது, நீ மட்டும்தான் எதுக்குமே உதவாதவன். ஆனால் உன்னை மட்டும்தான் உலகத்திலே உயர்ந்தவனா நினச்சின்னுக்கிற. ஆனால் உன் உடல் இல்லை, உள்ளகிற பொருள் உயர்ந்தது, அது உனக்கு புரியல அப்படின்ட்டான். அதனால் கடவுள் எங்குமே என்னை நினச்சிக்கினேருன்னு எப்பவுமே சொல்லலை. கடவுள்ன்றது ஒன்று இல்லைன்னா நீ நினைப்புன்றது ஒன்று இருக்காது. அதனால் கடவுள் உனக்குள்ளதாங்கிறார், மனிதனுக்குள்ளே தான் இருந்து இயக்குறாரு, ஏங்குறாரு. அதனால் நம்ம செயல்கள் நடக்குது. கடவுள் நம்மளை விட்டு வெளியே போனாருனாக்கா அங்கே ஏக்கம்ன்றது நின்று போயிடும். நம்ம அதோட மண்ணுக்கு தான் போயிடணும். அதனால் கடவுளை நினைங்க, உங்கள் உயிரை நினைங்க, அதான் கடவுள். அந்த உயிரை நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். உடலை நினச்சிங்கன்னா துன்பம் கிடைக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நினச்சிங்க. இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சரி இந்த மனு நீதி தர்மத்தை எழுதி வச்சிருக்கிறாங்களா? சரி. அதில் பெண்களை பற்றிய சில விஷயங்கள் மோசமாக கூறியிருக்கு அப்படின்னு இன்னைக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய டாப்பிக்கே அதாக தான் இருக்குது. சரி. ஒருத்தர் இதை சொல்லிட்டாரு, சரி, உடனே நீங்கள் பெண்களை இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு அவரை ஒரு சாரர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி. இப்போ உண்மையிலேயே அந்த மனுநீதி தர்மத்தில் பெண்களை ஏதாவது குறைவாக சொல்லப்பட்டிருக்கா? இதில் இது யார் மேலே தவறு இருக்குது, யார் நியாயமாக இருக்காங்க? உண்மையிலேயே அந்த மனுநீதி தர்மத்தில் என்னதான் சொல்லியிருக்கிறாங்க? நான் என்ன சொல்கிறேன், 2000 வருஷத்துக்கு முன்னே இருந்த மனுநீதி தர்மத்தில் அப்படி எழுதி இருக்குது. ஆமாம். 2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திருக்குறள் தர்மத்தை எடுத்துக்க, நல்லா வாழ்ந்துட்டு போய. உனக்கு எதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்ன கதை சொல்லு. இப்போ ஆதியில் 2000 வருஷத்துக்கு முன்னே மன்னருங்க இருந்தாங்க. அப்போது இந்த பிராமணருங்க என்ன பண்ணாங்க, அதிகமான கெப்பாசிட்டி கிடையாது இல்லையா? மற்ற இனத்துக்காரன் மூச்சு விட்டானவே அவங்க இறந்துருவாங்க, அவ்வளோ கெப்பாசிட்டி கம்மி. அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இந்த பாதுகாப்புக்காக மன்னருங்க கிட்ட நான் தெய்வ வழியில் வந்தவன், தெய்வத்துக்கு அடுத்தவன் நான் அப்படின்னு மன்னர்கிட்ட ஒரு தனி பேச்சு பேசி பாதுகாப்பை வச்சுக்கின்னு வாழ்ந்தாங்க. அவங்கள கண்டா எல்லாரும் மரியாதை கொடுக்கணும், அப்படிலாம் வாழ்ந்தாங்க. இப்போ யார் மரியாதை கொடுப்பான் சொல்லுங்க. அதனால அந்த காலத்து கதையை இந்த காலத்துக்கு எடுத்துக்கூடாது. இதே 2100 வருஷத்துக்கு முன்னதான் திருக்குறள் எழுதிக்கிறாரு. அதில் பெண்களை வாழ்த்து பேசியிருக்கிறாரு. அதை எடுத்துக்கோ. இந்த அரசியல்வாதி எங்கே போகிறானோ அங்கே ஒரு குழப்பம் பண்ணி விட்டாதான் இவனுக்கு ஒரு பேர் கிடைக்கும். இப்போ ஒரு கிராமம், அங்கே எஸ்சி இருக்கிறான், முஸ்லீம் இருக்கிறான், கிறிஸ்தவ இருக்கிறான், இந்துக்கள் இருக்கிறான். 4 பேரும் ஒரு கிராமத்துக்குள்ளே வாழ்ந்துன்னுக்குறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அங்கே ஒரு அரசியல்வாதி புகுந்தான்னா ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தி பேசுவான். பேசிட்டு இவன் 10 நிமிஷம் பேசிட்டு இவன் போயிடுவான், ஊரில் இருக்கிறவன் அடிச்சுப்பான். இவ்வளோ நாள் அவன் ஒற்றுமையாக தான் வாழ்ந்தான். ஆனால் இவன் பேசிட்டு வந்தோடனே அங்கே பெரிய புரட்சியே நடக்கும். இதுக்கு அடிப்படை இது நடந்தால் தான் இவனுக்கு ஓட்டு. அதுக்காக இவங்க பண்ணுற வேலை அது. இதை மக்கள் எடுத்துக்க கூடாது. அவன் பிழைப்புக்காக வந்தவன், அவன் எந்த கலாப்பம் பண்ணி விட்டுட்டு போவான். நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம், நம்ம ஒரு தாய் வைத்து மக்கள் மாதிரி இருக்கிறோம், நம்ம ஒற்றுமையாகவே இருந்துட்டு போவோம் அப்படின்னு மக்கள் நினச்சிட்டான்னா அரசியல்வாதி பொறுப்பு அங்கே நடக்காது.
அதனால் மனுநீதி சோழன் இப்போ அரச காலம் அது. அதுக்கப்புறம் ஜம்மீன் காலங்கள் வந்தது. இப்போ ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு ஜம்மீன் இருப்பான். அந்த ஜம்மீன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஊர் லேண்டில் வேலை செய்யணும்னா அந்த ஊர் மக்கள் இந்த ஜம்மீனுடைய லேண்டில் தான் வேலை செய்யணும். அப்போது அவன் அங்கே வேலை செய்யலாம், இவனுக்கு பொழப்பு இல்லை. அந்த ஜம்மீன் என்ன சொல்கிறானோ அதை செய்யணும் அந்த மக்கள். அதில் பல தவறுகள் நடந்தது அந்த காலத்தில். பெண்களுக்கு பல தவறுகள் இந்த ஜம்மீனுங்க பண்ணானுங்க. ஆனால் வேறு வழி இல்லை, வாழ்ந்தாங்க. அதை இப்போ எடுத்துக்க முடியுமா? முடியாது. இன்னைய காலம் சுதந்திர நாடுன்னு சொல்லின்னுக்கிறோம். எல்லா மக்களும் சுதந்திரமாக இருக்கணும், எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழணும். இதுதானே இந்த நாட்டினுடைய குடிப்பாடு. இந்த மதம் சொல்லிச்சு 2000 வருஷத்துக்கு முன்னே 5000 வருஷத்துக்கு முன்னே சொல்லிச்சு, அது எதுக்கு? இன்னைக்கு வாழ்க்கை என்ன, வேலை இல்லை மக்களுக்கு. படித்த மாணவர்களுக்கு பொழப்பு இல்லாமல் திரியிறான், படிச்சுட்டு திருடிக்கும் திரியிறான். அவனுக்கு ஏதாவது தொழில் வாங்கி கொடுக்க முடியுமா அரசியல்வாதிங்க? அவங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமா? அதை செய்யுங்கடான்னா பெண்களை பற்றி மனநீதியை பற்றி ஏன் பேசினுக்கணும்? இப்போ சொல்லுங்கள். இது தேவையற்ற வேலை. இது என்னன்னா மனுஷனை ஒருத்தனை சிண்டு மூட்டி விடுற வேலை. இதை மக்கள் இப்போ உஷாராக இருக்கணும். மக்கள் உஷாராக இருந்தால் அவன் சொல்லி எடுபடாது. மக்கள் ஏமாந்துட்டான்னா அவன் சொல்லுதான் அங்கே முதுமை நிற்கும். அதனால் என்னுடைய அறிகுறிகள், எந்த அரசியல்வாதி பேச்சும் நீங்கள் கேட்காதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு அரசியல்வாதி பேச்சை கேட்டு இன்னைக்கு ஆபத்தை உண்டாக்கின்னு ஒருத்தரை பகையை உண்டாக்கின்னு அவன் எங்கேயோ வசதியாக வாழ போகிறான். நீ தான் ஏழ்மையாக வாழ போகிற. அதனால் உனக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. யாரையும் உயர்த்தாதீங்க, யாரையும் தாழ்த்தாதீங்க. அப்படி வாழ்ந்தால் நன்மை கிடைக்கும். ஒருத்தனை வாழ்த்தி ஒருத்தனை தாழ்த்தி வாழ்ந்தீங்கன்னா தீமை தான் கிடைக்கும், நன்மை கிடைக்காது. இதை யோசித்து நடந்துக்குங்க மக்கள். இப்போ மனநீதியை பற்றி கேட்டீங்க. எல்லா மத நூல்கள்லையும் ஒரு குறைபாடு இருக்கும். எல்லா மத நூல், உலகத்தில் இருக்கிற மத நூல் அத்தனையிலையும் ஒரு குறைபாடு இருக்கும். ஆனால் திருக்குறளில் மட்டும்தான் குறைபாடு கிடையாது. திருக்குறள் மட்டும்தான் ஒரு மதத்தை சார்ந்து இருக்காது. அதனால்தான் அது பொது நெறின்னு பேர் அதுக்கு. அப்போது இந்த பெண்களை தாசி குலம் அப்படின்னு ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்க. அது அந்த காலம். அதையே இந்த காலத்துக்கு பயன்படுமா? பேரறிஞர் அண்ணா எலெக்ஷனில் நிற்கிறார் காஞ்சிபுரத்தில். அவர் போர்டு எழுதி வச்சிட்டாங்க, தாசி மகன் எழுதி வச்சிட்டாங்க. எல்லாரும் கட்சிக்காரெலாம் போய் அதை கழிச்சிடுங்க, இது மாதிரி எழுதிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அண்ணா என்ன பண்ணார், கலைக்க வேணான்னு பெட்ரோல் மார்க்ஸ் வச்சுட்டார். அது எல்லாரும் படிக்கட்டும். ஏன்னா ஒரு விஷயத்தை எதிர்க்கும் போது அதுக்கு ஆதரவு ஜாஸ்தி ஆகிடும். அதையே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டுன்னு அதுக்கு ஆதரவு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இந்த பெண்கள் விஷயத்தை தேவையற்ற ஆதி காலத்தை பற்றி பேசக்கூடாது. இப்போ இன்னைய சமுதாயம் என்ன, இன்னைக்கு வாழ்க்கை எப்படி நடக்குது, இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்கணும், அதை பற்றி ஒவ்வொரு அரசியல்வாதியும் பேசணுமே தவிர ஆதியில் நடந்தது இப்போ பேசுனா நீயே ஆதியில் மனுஷன் இல்லை, இப்பத்தி மனுஷன்தான். அதனால் இப்பத்தி சூழ்நிலைக்கு என்ன நடக்குது அதை பேசுங்க. அதை விட்டுப்பட்டு ஆதியில் பற்றி பேசுனா 1000 குறைபாடுகள் இருக்குது. அவ இஷ்டத்துக்கு எழுதி வச்சிட்டான். அதையெல்லாம் இந்த காலத்துக்கு உபயோகப்படாது. இந்த காலத்துக்கு என்ன தேவை, எப்படி மனிதன் வாழணும், அரசியல்வாதிகள் மக்களை ஒற்றுமையாக வாழ வைக்க பாடுபடணும், பிரிக்க பாடுபடக்கூடாது. பிரிக்கும் போது உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, மக்களுடைய நிம்மதி போயிடும். அதனால் அமைதியை உண்டாக்குங்க, அதுக்காக பேசுங்க, சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த மனுநீதி இதில் நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் தேவையே இல்லைப்பா. மனுநீதி இல்லை, அது ஆதிகால மன்னங்காலத்து கதையை. சரி, மதுரை பொற்கை பாண்டியன் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? படிச்சது இருக்கு சாமி. ஏதோ ஒரு புத்தகத்தில் பெருசா. பொற்கை பாண்டியன் ஒருத்தன், அவன் மன்னன், பாண்டிய மன்னன். அவன் ராத்திரியில் ஊர் உலா வர்றது வழக்கம். அப்படி வரும்போது ஒரு வீட்டாண்ட வரான். அந்த வீட்டினுடைய கணவன், அந்த மனைவி கணவன் பேசிக்கிறாங்க. இது மாதிரி நான் ஊருக்கு போகிறேன், நான் வர 2 நாள் ஆகும், நீ பத்திரமா இரு அப்படின்னு கணவன் சொல்கிறான். மனைவி கேட்குறா, நான் ஒண்டியா எப்படி பயமாக இருக்குமே, நான் ஒண்டியா எப்படி இருக்குது அப்படின்னு மனைவி கேட்குறான். அதுக்கு கணவன் சொல்கிறான், நம்ம நாட்டு மன்னர் இருக்கிறாரு, எல்லாருக்கும் காவல் இருக்கிறாரு, நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது
அப்படின்னு கணவன் சொல்கிறான். இதை மன்னன் கேட்டுங்கிறான். அப்போ நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறான் அப்படின்னு மன்னனுக்கு அளவு கடந்த சந்தோஷம். மக்கள் நம்ம மேலே இவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படின்ட்டு மன்னன் போயிட்டான். இவனும் ஊருக்கு போயிட்டான். போனவன் போல இருக்கிறான். மறுநாள் மன்னன் அதே மாதிரி வரான். வரும்போது உள்ள பேச்சு குரல் கேட்குது வீட்டு உள்ள. என்னடா நேற்று அவன் ஊருக்கு போறேன்னு சொன்னான், நம்ம மேல அவ்வளோ நம்பிக்கையை வச்சிருந்தான், இன்னைக்கு ஒரு ஆணவனுடைய குரல் கேட்குது அந்த பெண்ணுக்கிட்ட. யாருன்னு கதவு தட்டுறான் பார்க்கலான்ட்டு. கதவு தட்டும்போது பார்த்தா கணவன். உடனே என்ன பண்ணிட்டான் மன்னன், ஒரு வீட்டு கதவை தட்டினா சந்தேகம் ஏற்பட்டுன்னு எல்லா வீட்டும் அந்த வரிசையில் இருக்கிற எல்லா வீட்டு கதவையும் தட்டிட்டான். தட்டிட்டு மன்னன் போயிட்டான். அந்த வரிசையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மன்னங்கிட்ட போயிட்டாங்க மறுநாள். இது மாதிரி ஒரு திருடன் வந்து எல்லா வீட்டு கதவையும் தட்டினான், ஒரு கணவன் மனைவி பேசியிருக்கும் போதும் கதவு தட்டினான் அப்படின்னு. சரி தட்டினான், என்ன தண்டனை கொடுக்கலாம்? இல்லை தட்டினா கையை எடுத்துடணும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. உடனே இவன் என்ன பண்ணான், மன்னன் என்ன பண்ணான், கத்தி எடுத்தான், இவன் கையே வெட்டிக்கணும். அப்போ தான் மக்களுக்கு தெரியுது வந்தது மன்னன் தான் நீட்டு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மந்திரி அவனை வெட்டிப்பானா சொல்லுங்க? ஏன்னா ஆதியை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இல்லை யாரும். அதனால ஆதி காலத்தை பற்றியே பேசக்கூடாது. நன்மையும் இருக்குது தீமையும் இருந்தது. அப்போ எந்த நன்மையாவது அன்னைக்கு இருந்த நன்மையை இன்னைக்கு இருக்கிற மனுஷன் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்புறம் அன்னைக்கு இருந்த தீமையை மட்டும் எடுத்து பேசி என் மக்களை பிரிவுபடுத்தணும், அது தேவையற்ற வேலை தானே. அது மனுஷன் மன்னன், பாண்டிய மன்னன், அவனுக்கு ஒரு புள்ள, அவன் தேர் ஓட்டிக்கின்னு போறான். தேர் சக்கரத்தில் ஒரு கண்ணுக்குட்டி செத்து போச்சு. மாடு, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்ப இருக்கிற மனுஷனுக்கு. ஆனால் அன்னைக்கு இருந்த மாடு அறிவாளியா இருந்துக்குது மனுஷனை விட. மாடு போய் ஓங்கார மணி அடிக்குது. மன்னன் பார்க்குறான், என்னடா இது அபாய மணி அடிக்குது அப்படின்னு பார்த்தா மாடு. என்ன அப்படின்னு பார்த்தா மன்னனுடைய மகன் வந்து கண்ணுக்குட்டியை கொண்டு போட்டான். சரி இப்போ இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? ஆனா மன்னன் தான் புள்ளைய தேர்ல வச்சு கொள்றான். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி எத்தனை ஆக்சிடென்ட், யார் மேலேயாவது ஒரு கேஸ் இருக்குதா? அதனால ஆதியை வச்சு பேசக்கூடாது, அவ்வளோ உத்தமம் இல்லை நம்ம. அதனால இன்னைய மக்கள் எப்படி வாழணும், என்ன சொல்லணும் அதை பேசுங்க. அதை விட்டுட்டு ஆதியை கலரி மக்களை குழப்பம் பண்ணி விடாதீங்க. அது மக்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது.